எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ டுடே ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the last 15 days of or the next 15 days of February month, February 15 to 28 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ let's see pile 1 the citrine, this crystal, golden color crystal, pile 2 pyroid, and pile 3 this peach color crystal, right? எது choose பண்ணணும் பாருங்க. Close your eyes, take a deep breath, inhale, exhale பண்ணிக்கோங்க, and just open your eyes without second thought. எது choose பண்ண தோணுதோ அதை choose பண்ணி பாருங்க. Okay, now let us start with pile 1. ஸோ பைல் 1 யாரெல்லாம் இந்த கோல்டன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான பிப்ரவரி நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 weeks மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். வி ஹேட் சூசன் தி ஸ்பிரிட், கிரவுண்ட் ஹாக் ஸ்பிரிட். ஸோ டைம் டு லெட் கோ. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து, now it's a time for you to let go the things which is not working for you, okay, for your good self. எதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை இது வரைக்கும், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக எது இல்லை அப்படின்னு பாருங்கள். ஸோ இல்லை, அதாவது எப்படின்னா உங்களை புல் டவுன் பண்ணுற விஷயங்கள் இருக்குதா பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், உங்கள் வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீங்கள் போகணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மெசேஜ் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் அப்படி எடுக்கிறதுக்கான ஒரு டைம் தான் இது. ஸோ அதை பெர்மனெண்ட்டாக நீங்கள் அதை லெட் கோ பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் பயப்பட தேவையில்லை. பட் ஃபார் த டைம் பீயிங் ஒரு 15 days நீங்கள் அதிலேருந்து விலகிடுங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை வந்து புல் டவுன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் அதுலேருந்து விலகிடுங்க. ஓகேவா? இந்த ஒரு 15 daysக்கு. What about tarot cards say பார்க்கலாம். 6 of swords, 10 of wands, queen of pentacles, 5 of cups, page of swords, 2 of swords. Okay, so what will happen in the next 15 days அப்படின்னா, சில பேர் கோர்ஸ் புதுசாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து சில பேர் எப்படின்னா பாஸ்ட் நினச்சி ஒரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்பை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இப்போ உங்களுக்கு மணி ப்ராப்ளம் ஆர் ஜாப் ப்ராப்ளம், இல்லை நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் ஒரு இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு அதிகமான பேர்டன் போயிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஏன் இதெல்லாம் வந்து உங்களை கஷ்டப்படுத்துது, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து மேபி உங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கலாம், உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். என்ன ஏது அப்படின்னு புரியாமல் இருக்குது இது வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த புரிதல் வரும். ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து ஏற்பட போகுது. ஓகேவா? ஸோ ஃபைனலி யூ வில் பி குட் இன் யுவர் பொசிஷன், ரைட்? அண்ட் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிங்க. உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். அதுக்கான எஃபர்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் யூ வில் கெட் இட், ரைட்?
எனிகோ உங்களுக்கான ஒரு புதிய பாதை வந்து தெரியும். ஸோ அந்த பாதை எப்படி இருக்குன்னா, அதை இங்கே பார்த்த மாதிரி டைம் டு லெட் கோ. யூ ஷுட் இந்த மூடில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும். பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வருத்தப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய லைஃப் குவாலிட்டியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. அதுக்கான எஃபர்ட் போடுங்க. பட் உங்களுடைய அந்த லைஃப்பில் போயிட்டு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது இந்த நெக்ஸ்ட் 15 days அப்படின்றது தான் பார்க்க முடியுது. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாமல் டிசைட் பண்ணிட வேண்டாம். ஒரு டெசிஷன், ஒரு டைரக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த டைரக்ஷனில் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா அதை பற்றி தீவிரமாக முடிவு எடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிட வேண்டாம். திஸ் மே பி அ வார்னிங் ஃபார் யூ. ஓகே? அண்ட் உங்களுடைய பொசிஷன் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல டைரக்ஷனை நீங்கள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ரைட்? நீங்களே அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காமல் இஃப் பாசிபிள் யூ கேன் ஆஸ்க் சம் அதர்ஸ் ஆல்சோ டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, பட் நீங்கள் தான் கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கவங்கள்ட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். ஓகே? ஸோ தட் யூ கேன் ஃபைண்ட் யுவர் நியூ டைரக்ஷன், a new and that will be helpful for you. Okay? ஸோ இந்த டைம் டு லெட் கோன்றது இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம். பேர்டனாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுலேருந்து விலகிடுங்க. இதெல்லாம் உங்களை மூவ் ஆன் பண்ண விடாமல் தடுக்குதோ, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுதோ, அதுலேருந்து விலகிடுங்க. ஓகே? அண்டு கண்ணை மூடிட்டு டெசிஷன் எடுக்க வேண்டாம். எந்த டெசிஷனாக இருந்தாலும் நல்லா யோசித்து விசாரிச்சுட்டு தீவிரமாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஃபார் பர்சனல் ரீடிங். டேரட் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. டேரட் எல்லாருமே டேரட் ரீடிங் வந்து கற்றுக்கிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஆனால் ஒரு டெக் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாலும் போதும். டெய்லி உங்களுக்கு தேவையான கைடன்ஸை வந்து அது கொடுக்கும். அது உங்கள் லைஃபுக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டெய்லி மார்னிங் ஒரு கார்டு எடுத்துகிட்டு வாட் வில் பி த டே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே வந்து ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சோன்னா என்னாகும், சப்போஸ் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் மைண்டை காமாக வச்சுக்க முடியும். ஸோ டேரோ வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மெசேஜ், ஆரக்கிள் மெசேஜ் என்னென்னா மெசேஜ். ஸோ யூ வில் கெட் அன் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, அதை இல்லை எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாவ், கிரேட் ஃபார்ச்சூன். ஏன்னா நீங்கள் இந்த பொசிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். மேபி ப்ரமோஷனாக இருக்கலாம், ஹையர் பொசிஷனாக இருக்கலாம், ரைட்? ஒரு ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம். கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஒரு குட் மெசேஜ் உங்களுக்கு வரும். வாவ், கோட்ஷிப். மேரேஜ் ரிலேட்டடாகவும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? அண்ட் ஸோ கிரேட் ஃபார்ச்சூன், நல்ல ஒரு லக்கு. ஓகே? உங்களுக்கு பண வரவெல்லாம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து போக போகிறீங்க. ரைட்? அண்ட் ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வீணாக இப்போ ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கான பாதை வந்து டிவைன் வந்து காட்டுவாங்க. ஓகேவா? அண்ட் வாவ், பியூட்டிஃபுல். கேரிங் கனெக்ஷன்,
goddess of the moon. உங்க மனசை மட்டும் தளர விட வேண்டாம். ரிப்பீட்டடா உங்களுக்கு pile 1 அதுதான் டிவைன் சொல்றாங்க. ஸோ கிளியரா இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களோட இன்ட்யூஷன் யூஸ் பண்ணுங்க. கேரிங் கனெக்ஷன் இஸ் தேர் ஃபார் யூ. ஓகே, ஸோ நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்க முடியுது. ஸோ மே மந்த் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மந்த்தை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் குட் அட்வைஸ் ஃப்ரம் அ வைஸ் பர்சன். ஸோ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, கொஞ்சம் நல்ல, அதாவது கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்க ஒருத்தவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் அன்செட்டில் டைம்ஸ் நீட் டு பிளான் அஹெட். ஓகேவா, இப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்களா? ஓகே, இட்ஸ் ஓகே, இது கடந்து போகும். அதனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணி உங்களுடைய ஸ்டெப்ஸை எடுங்க. சும்மா இருக்க வேண்டாம். அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஃப்ரெண்டு மூலமாகவும் அட்வைஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் அது வந்து காது கொடுத்து கேளுங்க. நல்ல அட்வைஸாக இருக்கணும். உங்களுக்கு எப்படி அது பாருங்கள். ஓகேவா, ஸோ சும்மா இந்த குறை சொல்கிற, மற்றவங்களை குறை பேசுறது, அப்படி அந்த மாதிரியான அட்வைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஸோ பட் யூ வில் கெட் குட் அட்வைஸ் ஒன்லி, ஐ ஹோப், ரைட்? உங்களுக்கு குட் அட்வைஸ் ஹியர் இட் இஸ் கிவன். எஸ், ஆஃப்கோர்ஸ். ஸோ அதை நீங்கள் வந்து கேர் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இதுவரையும் கொடுக்காம இருக்கிறீங்களான்னு தெரியல. மேபி உங்கள் அம்மா மூலமாக கூட உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வரலாம். அதை வந்து கேளுங்க. அம்மா அப்பா சொல்கிறத கூட நீங்கள் கேளுங்க. ஓகேவா, ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ pile 1, I hope you enjoyed this reading. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye. Hi pile 2, யாரெல்லாம் இந்த பைரைட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, pile 2 உங்களுக்கான நெக்ஸ்ட் இந்த 15 days எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பிரிட் ஹாக் ஸ்பிரிட். லெட் ஸ்பிரிட் பி யுவர் கைடு. ஓகே, ஹாக் ஸ்பிரிட் நம்பர் 32. கண்டிப்பாக அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு நிறைய விதத்தில் கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ லிசன் பண்ணுங்கள். கனவு மூலமாக உங்களுக்கு கைடன்ஸ் வரலாம், அண்ட் அனிமல்ஸ் மூலமாக வரலாம், பேர்ட்ஸ் மூலமாக வரலாம், ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்கலாம், ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த கைடன்ஸை அவாய்ட் பண்ணாதீங்க. உங்கள் இன்ட்யூஷன் சொல்லலாம் சில விஷயம். ஸோ இன்ட்யூஷன் சொல்கிறத, இந்த விஷயத்தை இப்போ செய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள வருதா, படி இப்போ படி அப்படின்னு வருதா, இமீடியட்டாக செய்யுங்க. அடுத்த தாட் இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்னீங்கன்னா தட் இஸ் நாட் இன்ட்யூஷன், ரைட்? அப்போது உங்களுக்கு வர இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டைமாக வந்து பார்க்க முடியுது. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் இல்லைன்னா ஒரு அட்வைஸ் ஆர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ரைட்? ஸ்பிரிட் pile 2. ஸோ ஸ்பிரிட் வந்து தயாராக இருக்காங்க உங்களை கைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் தான் அப்சர்வ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியான இன்சிடென்ட்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த அவங்க காட்டக்கூடிய சிம்பிள்ஸ் மூலமாக உங்களுக்கு புரிதல் வரும். அவங்க என்ன சயின்ஸ் காட்டுறாங்களோ அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ தியானம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களை வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க. திருப்பி மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ மெடிடேஷன். அப்சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். த்ரூ மெடிடேஷனும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டேரோ கார்ட்ஸ் பார்த்தலாம். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைன் ஆஃப் வாண்ட்ஸ், Page of Wands, Knight of Cups, Eight of Pentacles, Eight of Cups. 88 பார்க்க முடியுது. ஓகே, you need to put effort. ஓகேவா, நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மேபி உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை ப்ளேம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டீங்க. மேபி அவங்க வந்து உங்களை ப்ளேம் பண்ணியிருக்கலாம், ரைட்? அதை நினச்சி நீங்கள் வந்து டல்லாகி இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ நான் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க.
அவங்க பேசிட்டு அவங்க போயிடுவாங்க, ரைட்? அது தேவையவே இல்லை. பட் யூ நீட் டு புட் யுவர் எஃபர்ட். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீண் பண்ணிடுவீங்க. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க. அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் வருது. அது உங்களுக்கு நீங்கள் தான் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, எது விஷயமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களை நோக்கி வேகமாகவே வருது, ரைட்? நீங்கள் தான் நடுவில் ஏதோ அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்களோ அப்படின்ட்டு வந்து உங்களுடைய தாட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் ஆனால் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நிற்கிறீங்களா? யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அதனால் அந்த மோட்லேருந்து வெளியே வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் ரிசீவ் வாட் இஸ் நெசசரி ஃபார் யூ. ஓகேவா? அண்ட் சப்போஸ் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், இப்போதைக்கு உங்களுக்கு பாஸ்ட்டை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஃபார் த டைம் பீயிங் யூ கேன் டூ. நீங்கள் கொஞ்சம் வேறு டைரெக்ஷனை நோக்கி போகிறதுக்கான எஃபர்ட் போடுவீங்க. அப்படி பண்ணும்போது சப்போஸ் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா someone will approach you, right? Someone will offer you love here. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆஃபர் வந்து உங்களை தேடி வரும். அது மணி ரிலேட்டடாக இருக்கலாம், லவ் ரிலேட்டடாக இருக்கலாம். ஓகேவா? பட் எந்த ஒரு அவசரமான முடிவு, அதாவது இது வேண்டாம் எனக்கு, நான் அப்படி பண்ண மாட்டேன், சம்திங் லைக் தட், ஒரு எதிர்மறை எண்ணங்களை வந்து அவசரப்பட்டு ஏற்படுத்திக்க வேண்டாம், ரைட்? அண்ட் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு அந்த ஸ்டெப்பை எடுங்க. ஓகேவா? அந்த பாதையை நோக்கி உங்களுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சில பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் ட்ராவல் பண்ணி வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ யூ நீட் டு புட் யுவர் எஃபர்ட். நீங்கள் அடுத்த ஒரு 15 டேஸில் வந்து பிஸியாக தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் போடுற எஃபர்ட் மூலமாக உங்களுக்கான ஆஃபர் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ரெசனேட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஃபார் பர்சனல் ரீடிங். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், யூ ஜஸ்ட் மெசேஜ். அண்ட் தென் டேரோ கோர்ஸ் கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க அதுக்கும் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆளுக்கு ஒரு டெக்கு நீங்கள் கையில் வச்சுக்கிட்டாலே டெய்லி கைடன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் டேரோ கோர்ஸ் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது நான் ஃபீல் பண்ணுறேன். இட் வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? உங்களுக்கு சரியான கைடன்ஸு சரியான டைமில் கொடுக்கும். ஸோ கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஆரக்கிள் மெசேஜஸ், ஃபால்ஸ் பர்சன், ரைட்? மெயின் மேல், ஜேர்னி, அகைன் ஜேர்னி அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எனக்கு சில பேர் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பர்சன் யாரோ தப்பானவங்க இருக்கலாம். அவங்கள உங்களுக்கு ஸ்பிரிட் வந்து அடையாளம் காட்ட போகிறாங்க. அவங்கள்ட்டேருந்து மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்? அது உங்களுக்கு யார் மூலமாக வேணாலும் அந்த சிம்பிள்ஸ் கிடைக்கலாம், அந்த சைன்ஸ் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ சம்வாட் நீங்கள் ஏதோ பார்க்கலாம், அது மூலமாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம். மெயின் மேல் ஒருத்தர் பார்க்க முடியுது, அவர் மூலமாக உங்களுக்கு சம்வாட் ஒரு உங்கள் என்வைரன்மெண்ட்டில் ஒருத்தர் முக்கியமானவராக இருக்கலாம். ஸோ something will happen through him. முக்கியமான ஒரு பர்சன் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில், இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போது இந்த மொமெண்ட்டில் எது உங்களுடைய விருப்பம் அப்படின்றத பற்றின சரியான ஒரு புரிதல் வேணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க சரியாக தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான சயின்ஸை வந்து உங்களுக்கு ஸ்பிரிட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க கேர்ள்ஸாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். அண்டு ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகேவா? அண்டு ஓப்பன் மைண்டடாக இருங்க.
ஓகே, எதையும் சுற்றி வளைச்சி கொண்டுட்டு போகாமல் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகே, 6th chakra, thinking man. Yeah, again main male thinking manலாம் பார்க்க முடியுது. மேபி நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒருத்தர் இம்பார்ட்டண்டான ஒருத்தர் அப்படின்னு யாரை நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து உங்களை மீட் பண்ண வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய இன்ட்யூஷனை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு இங்கே எனக்கு பர்டிகுலராக என்ன தெரியுதுன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் சில பேருக்கு. உங்கள் இன்ட்யூஷன் வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஃபால்ஸ் பர்சனை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துது. ஸோ பி கேர்ஃபுல் வித் தட் பர்சன், ரைட், வித் யுவர் என்வைரான்மெண்ட். யா, ஓகே, எனிதிங் எல்ஸ்? ஜூன் மந்த் உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மந்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எவ்ரி ஒன் வில் ட்ரை டு மேக் யூ டூ சம்திங் அகைன்ஸ்ட் யுவர் வில். ஸோ அதான் பாருங்கள், மறுபடியும் சுற்றி இருக்கிறவங்க யாரோ வந்து உங்களுக்கு எதிராக வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து உங்களுக்கு ஸ்பிரிட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. டோன்ட் வரி, கிரேட் குட் ஃபார்ச்சூன். ஸோ நல்ல ஒரு லக்கு இருக்க போகுது. பீகாக்குவா, பிவேர் ஆஃப் கிரேட் ப்ரைடு. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு தற்பெருமை அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. அதர்வைஸ் நீங்கள் தான் பெருசு நினைக்க வேண்டாம். அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேளுங்க. ஓகே, ஸோ ஸ்பிரிட் நிறைய கைட் பண்ணுறாங்க, அதை வந்து கொஞ்சம் கவனிங்க. மேபி சம் பர்சன்ஸ் மூலமாக உங்களுக்கு மெசேஜஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து நீ சொல்லி நான் என்ன கேட்குறது அந்த தன்மையில் இருக்க வேண்டாம். ஸோ பி கேர்ஃபுல். உங்களுக்கான சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல ஒரு லக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு எதிராக சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அதனால் யூ ட்ரை டு லிசன் அட்வைஸ் கம்மிங் ஃப்ரம் அதர்ஸ் ஆர் ஃப்ரம் எனி ஃபார்ம். ஓகே, that's it. So bye to thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. ஸோ யாரெல்லாம் பீச் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ பை 3 உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்வான் ஸ்பிரிட் பார்க்க முடியுது. டைம் ஃபார் அ டீப் டைவ். இதில் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, உங்களுடைய முயற்சியை வந்து கைவிடாதீங்க. எதோ பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை இன்னும் டீப்பாக பண்ணுங்கள். ஒரு விஷயம் படிக்கிறீங்களா, டீப்பாக படிங்க. ஓகேவா? மெடிடேஷன் பண்ணுறீங்களா, இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, பல பிரச்சனை வருது, அதை விட்டுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லாமல் அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? டீப்பாக ஒரு விஷயத்துக்குள்ளே போக போக தான் நிறையா வந்து முன்னேற்றம் தெரியும். ஸோ இது அதுக்கான நேரம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 6 of Pentacles reversed. Sorry for the background noise. Okay, Ace of Pentacles, Page of Wands, 10 of Swords, King of Wands, Justice, High Honor, Official Person, 18, number 1822, Child. Okay, Anxiety, Healer of the Ages. எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். Butterfly, you will overcome your problems. Financial pinch, March, January. Okay, ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா, அந்த ஏற்கனவே ஆல்ரெடி இந்த ஜான்வரி மந்த் உங்களுக்கு ஒரு ஏதாவது நடந்திருக்கலாம். அதர்வைஸ் கம்மிங் ஜான்வரி வரைக்கும் நீங்கள் ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணலாம். மார்ச்லேருந்து ஜான்வரிக்குள்ளே, அதர்வைஸ் வித்தின் மார்ச் சில பேருக்கு ஒரு மார்ச் இம்பார்ட்டன்ட் மந்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபைன். உங்களுடைய டாரோ மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் ஜஸ்டிஸ் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு ரிலேட்டடாக ஒரு ஏதோ குட் நியூஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு பர்சனோட கேரிங் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான உண்மையான ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட லீகலாக வந்து ஒரு மேரேஜ்
அதுக்கான வாய்ப்பையும் பார்க்க முடியுது. ஸோ அவங்க உங்களை கேர் பண்ணிப்பாங்க. ஜென்னாக இருந்தால் ஓகே, அதர்வைஸ் நாட். அதாவது ஜெண்டர் ஒரு விஷயம் இல்லை, யார் வேணாலும் அது இருக்கலாம், ஆணோ பெண்ணோ, ஓகே, ஃபெமினின் ஆர் மாஸ்குலின். அண்ட் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜாப், நியூ ஜாப் ஆர் நியூ கரியர், நியூ பிஸ்னஸ், சம்திங் அது ரிலேட்டடாக உங்களுக்கு குட் நியூஸ் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை போடாமல் இருக்க வேண்டாம். நீங்கள் எஃபர்ட் போடுங்க, அதுதான் விஷயம். இந்த நெக்ஸ்ட் 15 days யூ ஹேவ் டு புட் யுவர் எஃபர்ட். கண்டிப்பாக வந்து டீப் டைவ் பண்ணுங்கள். வேலை தேடுறீங்களா, இறங்கி தேடுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, நம்பிக்கையோட இறங்குங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இது வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது கஷ்டம் இருந்தாலோ, இல்லை சம்வாட் நிறைய பேர் முதுகில் குத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தாலோ, பட் அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வரப்போகுது. அதுக்கான ஜஸ்டிஸும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டே கிடைக்கல அப்படின்னாலுமே அந்த நிலையும் மாறப்போகிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நிறைய உங்கள்கிட்ட க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கலாம். ஜஸ்ட் புட் எஃபர்ட். அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு எஃபர்ட் போடுங்க. டூ த ரைட் திங் அட் த ரைட் டைம். ஓகேவா? சரியானதை செய்யணும். நீங்கள் யூ ஷுட் பி ஹானஸ்ட் ஸோ தட் உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வந்து வரும். நேர்மையான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும் அப்படின்றது வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க டிவைன். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு கெட் மோர் டீடைல்டு மெசேஜஸ் யூ கேன் அப்ரோச் மீ ஃபார் பர்சனல் ரீடிங். ஓகே, பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் டேரோ கோர்ஸ் வந்து நான் போயிட்டு இருக்குது, ஒரு பேட்ச் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் டேரோ வந்துட்டு கற்று வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு டெக் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு கைடன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு கைடன்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன் ஸோ மெனி வேஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க யூ ப்ளீஸ் அப்ரோச் மீ. ஓகேங்களா? அண்ட் தென் வேறு என்னென்னா, எ சேஞ்ச் ஃபார் த பெட்டர். யூ வில் ஓவர் கம் ப்ராப்ளம்ஸ். ஃபினான்ஷியலாக சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கலாம், கையை கடிக்கலாம், கழுத்தை நெரிக்கலாம். பட் எனிஹோ உங்களுக்கு அது எல்லாமே தீரப்போகுது. நீங்கள் வந்து டீப் டைவ் பண்ணுங்கள். அதை தீர்க்கிறதுக்கும் முயற்சி எடுங்க. ஓகேவா? உங்கள் சைடு செய்ய வேண்டிய செயலை நீங்கள் செய்யணும் இல்லையா? அப்படிங்கும்போது உங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. அன்சைட்டி ஹீலர் ஆஃப் ஏஜஸ் பார்க்குறோம். இங்கே வந்து ஹை ஹானர், ரைட்? அஃபிஷியல் பர்சன், சைல்டு. ஓஹோ, சில பேருக்கு ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு நல்ல ஒரு ஹானர், மரியாதைக்குரிய ஒரு பொசிஷன் அமைய வாய்ப்பு இருக்குது. அண்டு சில பேருக்கு உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்குது, சைல்டு ரிலேட்டடாக போயிட்டு இருக்கலாம் மேபி. பட் எனிஹோ அங்கே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீரப்போகுது. சைல்டு மூலமாக கூட உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பட் எதை பண்ணாலும் நீங்களும் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அண்ட் உங்களுடைய கவலைகள் வந்து கவலைகளுக்கு வந்து ஒரு ஹீலிங் கிடைக்கும். ஸோ ஒரு ஹீலர் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சி பர்சன் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஒரு தெய்வீக தன்மையோட. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலாம் ஹீல் பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் நீங்களே வந்து ஒரு ஹீலராக இருக்கலாம். ஸோ கவலைப்படுறவங்களுக்கு உங்களுடைய ஹீலிங் தேவைப்படலாம், ரைட்? அதை இறங்கி பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் வந்து அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். அண்டு இவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. அது மாதிரி நீங்கள் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணலாம். அதர்வைஸ் அந்த பர்சன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், இது ஒரு எனர்ஜியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஓகேவா? இவரை பார்த்தா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தருது இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருங்க. டைம் ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரைட்? ஸோ தட் உங்களுக்கான வெற்றி இருக்குது, பயங்கரமான அபண்டன்ஸ் இருக்க போகுது. ஸோ யூ ஜஸ்ட் keep doing. Okay, and you put your effort continuously,
right? Pile 3. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.